வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் தமிழ் டுட்டோரியல் பார்ட் 10 ஆச்சுன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் நான் வந்து ஹெட்டர் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மெனூஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சப் மெனூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இமேஜஸ் எல்லாம் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவாகவே வந்து இருக்குது. இப்போ நான் ரைட் மார்க் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளார நான் வந்து டிசைன் பண்ணி வச்சு நான் அப்லோட் பண்ண என்னோடய இமேஜஸ் வந்து வருது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இந்த டிஃபால்ட்டாக இமேஜஸ் பார்த்தோன்னா அதுவாகவே வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெமோ போஸ்ட்னால் அதுக்கு ஒரு இமேஜஸ் வரணும், ஸ்கை ஃப்ரீ நியூஸ்னால் அதுக்கு ஒரு இமேஜஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண நம்மளோட போஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தோன்னா இது ஒவ்வொன்றும் போஸ்ட்டு தான். ஸோ இப்போ இந்த போஸ்ட்டோட இமேஜஸ் தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஆல் போஸ்ட்டுக்கு நான் போகிறேன். நான் பார்த்தோன்னா இந்த ஆல் போஸ்ட் அப்படின்றதுல இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு இமேஜஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் இமேஜ் மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக எடிட் கொடுக்குறேன். பார்த்தோன்னா இப்போ வந்து இது வந்து நான் டிசைன் பண்ணது, ஆனால் இது மட்டும் தான் நான் பண்ணேன். இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இமேஜஸ் பார்த்தோன்னா அதுவே அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு அந்த மாதிரி வேணான்றதுக்காக நம்ம வந்து ஃபியூச்சர் இமேஜுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஆல்ரெடி டேக்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். எந்த டேக்ஸ் வேணுமோ நம்ம வந்து அந்த டேக்ஸ் நம்ம வந்து கொடுத்திங்கன்னா அது போயிடும் அப்படின்ட்டு. இதையும் நான் டெமோ டேக்குள்ளார கொடுக்குறேன். டெமோ அப்புறம் சாம்பிள் ரெண்டும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 2 டேக்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சூஸ் ஃப்ரம் மோஸ்ட் யூஸ்டு டேக்ஸ், நம்ம அதிகமாக என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணமோ அது வந்து நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெமோ சாம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணதுனால அதுவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா செட் ஃபியூச்சர் இமேஜ்னு இருக்குது. இப்போ இது தான் நம்ம வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இமேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு லைப்ரரியில் இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகும், இல்லைனா நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தோன்னா ஸ்கை ஃப்ரீ நியூஸ்ன்றதுனால ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். பார்த்தோன்னா இப்போ வந்து இதை வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த அப்டேட் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜஸ் டைட்டில் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதை செட் ஃபியூச்சர் இமேஜ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே பார்த்தோன்னா இங்கே வந்து எனக்கு வந்து செட் ஆகிட்டுக்கும். இப்போ வந்து நான் அப்லோட் கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். நான் பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கை ஃப்ரீ நியூஸ் அப்படின்றது மட்டும் அப்டேட் அப்படின்ற இமேஜ் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு போஸ்ட்டுக்கு நம்ம போய் மாற்றிடலாம். டெமோ போஸ்ட்டில் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் ஃபியூச்சர் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃபைல்ஸ், ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸு வந்து டெமோ பேஜ்ன்றதுனால வந்து சிம்பிளாக ஒரு டெமோ இது வச்சிடுறேன். வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இது வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இதுவும் அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தீம்ஸ் அப்ளை பண்ணப்போ இருந்து இது வரைக்கும் இந்த 10வது டுட்டோரியல்ஸ் வரையும் பார்த்தோன்னா நம்ம நினச்ச மாதிரி ஓரளவுக்கு நம்மளோட பேஜ் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டெமோ போஸ்ட், அதேமாதிரி ஸ்கை ஃப்ரீ நியூஸ், அது ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அது தகுந்த மாதிரி இமேஜஸும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளார இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட போஸ்ட் வந்து வந்து டிசைன் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா கேட்டகரி, டேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கை ஃப்ரீக்கு நான் டெமோ அப்படின்ற டேக் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டெமோன்ற டேக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டெமோன்ற டேக் நான் எதுக்கெல்லாம் கொடுத்துன்னு இருக்கணும் அதெல்லாம் எனக்கு வரும். பார்த்திங்கன்னா டெமோ போஸ்ட்டுக்கும் வந்துருச்சு. ஸோ அதுவும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இதுக்காகத்தான் நம்ம வந்து டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது சாம்பிள் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் சாம்பிள் எது கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகும் எனக்கு. ஸோ இதை பற்றி நான் வர டுட்டோரியல்ஸில்
இன்னும் நல்லாவே செஞ்சு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.